மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள வாகைக்குளம் கிராமத்தில் வாகை மக்கள் இயக்கம் சார்பில் பெருந்தமிழர் பெருவிழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினர் ராணி ஸ்ரீகுமார் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியை காண திமுகவை சேர்ந்த ஏராளமான தொண்டர்கள் வந்திருந்த நிலையில் நிகழ்ச்சி முடிந்து கனிமொழி எம்பி தனது கார் மூலம் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். இதற்கு முன்னதாக கனிமொழியை காண தொண்டர்கள் முண்டியெடுத்துக் கொண்டு வந்த நிலையில் தொண்டர் ஒருவரை தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினர் ராணியின் கணவர் ஸ்ரீகுமார் என்பவர் நெட்டி தள்ளிய காட்சிகள் வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. திருவாடானை அருகே விஷமருந்தி தற்கொலைக்கு முயன்ற தொழிலாளி ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே கீழ அரும்பூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் கார்மேகம் மகன் விஜயகாந்த். இவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் அவதிப்பட்டு வந்ததாக தெரிகிறது. இதனால் மன விரக்தியில் இருந்து வந்த விஜயகாந்த் பூச்சி மருந்தை உட்கொண்டு தற்கொலைக்கு முயன்றார். இதைத் தொடர்ந்து திருவாடானை அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அவர் அனுமதிக்கப்பட்ட நிலையில் விஜயகாந்த் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். உயிரிழந்த விஜயகாந்திற்கு மஞ்சுளா என்ற மனைவியும் 5ஆம் வகுப்பு படிக்கும் நவீன்குமார் என்ற மகனும் உள்ளார். மருத்துவர்கள் சரியான சிகிச்சை அளிக்காததுதான் விஜயகாந்த் உயிரிழப்பிற்கு காரணம் என அவரது உறவினர்கள் கதறி எழுந்தது கான்பூரை கலங்க செய்தது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே திருட்டு முயற்சி வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளி சுமன் என்பவரை அம்மாப்பேட்டை காவல்துறையினர் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக அழைத்து வந்தபோது கைதி சுமன் அங்கிருந்து தப்பி ஓட்டம் பிடித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து கைதிக்கு பாதுகாப்பு பணியில் இருந்த தலைமை காவலர் மதுசூதனன், காவலர் கார்த்திகேயன், ஆயுதப்படை காவலர் பிரம்மா ஆகியோரை தற்காலிக பணி நீக்கம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆசிஸ் ராவத் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தமிழகத்தில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மாணிக்கம் தாக்கூர் சாத்தூரில் தனக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதலில் மக்கள் பிரச்சினை பற்றி பேச வேண்டும் எனவும், மத்திய அரசு பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்காததை கண்டித்து போராட்டம் நடத்தட்டும், அதற்கு பின்னர் அவர் கூறும் அறிவுரையை எடுத்துக் கொள்கிறோம் என்று கருத்து தெரிவித்தார். அண்ணன் இபிஎஸ் முதல்ல மக்கள் பிரச்சனையை பத்தி பேசிட்டோம். அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முதல்ல சேலத்தை விட்டுட்டு மற்ற இடங்கள்ல மக்களுடைய பிரச்சனைக்காக மோடி அரசு செய்கின்ற கொடுமைகளை எதிர்த்து பேசட்டும், அதை எதிர்த்து போராடட்டும். தொடர்ந்து பட்ஜெட்ல தமிழகத்திற்கு ஒரு காசும் கொடுக்காத மோடி அரசை எதிர்த்து போராடட்டும். அந்த போராட்டம் அவர் எதிர்க்கட்சியாக அவர் போராடும் பொழுதுதான் மற்றவர்களுக்கு அவர் அறிவுரை கூறுவது என்பது எடுத்துக்கொள்ளப்படும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு.